பக்கத்துல இருந்து பார்கவி அந்த வீட்ல இருக்க கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணப்போ உடனே ஜட்மெண்ட் கொடுத்து ஜீவானந்தம் சார் கூட அனுப்பி வச்சாங்கல்ல மேம். அந்த மாதிரி இந்த விஷயத்துலயும் உடனே ஆக்ஷன் வேணும்னு நம்ம ரெக்வெஸ்ட் பண்ணலாம் மேம். நான் பெட்டிஷன் கொடுக்கறேன், அதுக்கு இவங்க எல்லாரும் நிப்பாங்க, எல்லாரோட சப்போர்ட்டும் இருக்கு மேம். மேம் சப்போர்ட் பண்றதுல ரெண்டாம் பட்சம் மேம். இந்த விஷயத்துல அக்காக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும். அவங்க அப்படி கடந்தது இன்னும் என் மனசை விட்டு போவே இல்லை. கிட்டத்தட்ட 20 வருஷம் அந்த வீட்டுல வாழ்ந்த மனுஷின் கூட ஞாபகம் இல்லாம, கொஞ்சம் கூட மனசுல ஹீரோ இல்லாம மிருகத்தனமா ஏதோ பண்ணிருக்கான் அந்த ஆளு. எங்களால எப்படின்னு நாங்க சும்மா விட முடியும்? நாங்க பெட்டிஷன் கொடுக்குறோம், ஜட்ஜ் கிட்ட நாங்க பெட்டிஷன் கொடுக்குறோம், நீங்க வாங்க மேம். இப்படி எல்லாம் பார்க்க முடியாது, அதுக்கு ப்ரையரா அப்பாயின்மெண்ட் நம்ம வாங்கி இருக்கணும். மேம் இல்ல மேம், நம்ம நினைச்சா முடியும். நம்ம பேசணும், பேசினாதான் எல்லாம் நடக்கும். நீங்க உள்ள போய் கொஞ்சம் பேசுங்களேன். சரி, நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் என்ன இதுன்னு பேசிட்டு வரேன். சார் ப்ளீஸ் சார். இல்ல மேம், அதெல்லாம் முடியவே முடியாது. ப்ளீஸ் சார். நீங்க என்ன விளையாடிட்டு இருக்கீங்க குற்றவை? நீங்க நினைச்ச நேரத்துல எல்லாம் ஜட்ஜை பார்க்க முடியாது. எஃப்ஐஆர் கூட போடலன்றீங்க, அப்புறம் எதை வச்சு நீங்க அப்பாயின்மெண்ட் கேக்குறீங்க? முதல்ல கேஸ் ஃபைல் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். போயிட்டு வாங்க சார். ப்ளீஸ் சார், எங்களை ஒரு தடவை மீட் பண்ண அலோவ் பண்ணுங்க சார். சார் எதிர்பக்கத்துல இருந்து இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தப்பிக்க பாக்குறாங்க சார். இத பாருங்கம்மா, நான் தான் கிளியரா சொல்லிட்டேன்ல, முதல்ல எஃப்ஐஆர் போடணுமா, அதுக்கப்புறம் பேசிக்கலாம். சார் என்ன சார் அப்புறமா பேசிக்கலாம்னு ஈஸியா சொல்றீங்க. கரெக்டா சொன்னீங்க சார். ஐ எம் சபாபதி. குணசேகரன் தரப்புல இருந்து ஆஜராக வந்திருக்கிற வக்கீல் நான் தான் சார். இவங்க இஷ்டத்துக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நாளைக்கு தான் புது ஐயோ விசாரிக்க வராரு. அதுக்குள்ள ஜட்ஜை பார்த்து என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல சார். எப்ப பாரு எங்க தரப்பினர் மேல அபாண்டமா பழி போறதையே வேலையை வச்சுட்டு அலையிறாங்க சார். சார் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் சார், இப்ப ஜட்ஜை பார்க்க முடியாதுன்னு. நாளைக்கு மறுநாள் கோர்ட் லீவு. அதுக்குள்ள ஐஓ விசாரிச்சு எஃப்ஐஆர் போட்டுருவாரு. அப்புறம் விசாரணைக்கு வரும்போது பாத்துக்கோங்க மேடம். சார் ஏற்கனவே இந்த கேஸ் ரொம்ப டிலே ஆயிட்டே போயிட்டு இருக்கு. இதுக்கு மேல முடியாது சார். அவங்க பக்கத்துல எல்லா எவிடன்ஸையும் இப்பவே அழிச்சிருப்பாங்க சார். இதுக்கு மேல எதுவும் டிலே பண்ண முடியாது சார். இந்த ஊர்லயே உங்க கேஸ் மட்டும் தான் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா?